சிந்து பைரவி இன்றைய எபிசோட்ல என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இன்னைக்கான எபிசோட் இன்ட்ரெஸ்டிங்கான அதிரடியான எபிசோட் அப்படின்னு சொல்லலாம். சிவா கிட்ட சிந்து வந்து நீ போய் அங்கே உங்கள் ரூமில் தூங்கு, நீ இங்கெல்லாம் படுத்து தூங்க வேணாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இருந்தாலும் சிவா வந்து சிந்து கிட்ட வேணாம், நம்ம எல்லாம் போய் அங்கே தூங்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அடுத்து பார்த்தோம் அப்படின்னா அந்த ஸ்டோர் ரூம் க்ளீன் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி அங்கே போகிறாங்க. அங்கே நிறையா சிவா சிந்து கடையில் ரொமான்ஸ் காமெடி கலாட்டா ரொம்பவுமே சூப்பராக நடக்குது. ஆனால் ஒரு சில விஷயங்கள்லாம் பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்தாலும் ஆனால் ரொம்பவுமே சூப்பராக இருந்துச்சு. அவங்க கண்ணில் தூசி விழுந்துருச்சின்னு ஊதுறதா இருக்கட்டும், அப்புறம் அதுக்கப்புறம் அந்த இடத்த சுத்தம் பண்ணுறதா இருக்கட்டும், அதுக்கப்புறம் அப்படி இப்படின்னு சொல்லி பயமுறுத்தி சிவா வந்து அப்படியே கீழே விழுந்து அப்படியே பக்கத்தில் படுத்துருக்கிறதா இருக்கட்டும். அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா 2 பேரும் படுத்துருக்காங்க. அப்போ வந்து சிந்து வந்து சிவா கிட்ட ரொம்ப எமோஷனலாக லவபுளாக சூப்பராக பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் சிவா வந்து தூங்கிடுறாரு, சிந்து பேசுறது கேட்கல. அதனால் சிந்து வந்து நான் இவ்வளோ எமோஷனலாக பேசுகிறேன், நீ வந்து கேட்கவே மாட்டேங்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் சூப்பராக அப்படி செல்லமாக எப்பயும் பேசுவாங்களோ அது மாதிரி பேசுகிறாங்க. அடுத்த நாள் காலையில் டீ போட்டு கொண்டு வந்து கொடுக்குறாங்க. சிவா டீ குடிச்சிட்டு இருக்காரு. இப்போ பார்த்தா மகா எந்திரிச்சதுமே என்ன சிவா வரவே இல்லையா, என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி ஆத்திரத்தோடு தான் இறங்கி வராங்க அங்கேருந்து மாடியில். நேற்று நடந்த விஷயத்தையும் பார்க்குறாங்க. இப்போ சிவா வந்திருக்கிறதுமே சிவாட்ட வந்து பேசுகிறாங்க. இந்த மாதிரி சிவா வந்து நான் நேற்றே வந்துட்டேன், நைட்டே வந்துட்டேன்னு சொல்லி இதெல்லாம் சொல்கிறாங்க. எங்கே தூங்கினேன்னா ஸ்டோர் ரூமில் தூங்கினேன்னு சொல்லும்போது ஏன் அங்கே தூங்கினேன்னா இந்த மாதிரி சிந்து படுத்துருந்தாங்க, அதனால் அங்கே போய் படுத்தேன்னு சொல்லி சிவா வந்து ரொம்ப யதார்த்தமாக தான் பேசுகிறாரு. ஆனால் என்னன்னா மற்ற கதையில் நான் ஏன் இந்த கதை ரொம்ப சூப்பராக கரெக்டாக கொண்டு போகிறாங்கன்னு சொல்கிறது அடிக்கடினா, ஏன்னா மற்ற கதையில் இதெல்லாம் வச்சு லாஜிக்காக இதை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு 2 வாரம் கதையை ஓட்டுவாங்களா, அந்த மாதிரி இல்லாமல் டக்குன்னு சும்மா மர்ம முடிச்சுகள் அவுத்த மாதிரி சும்மா மகா வந்து எல்லா விஷயத்தையும் அப்படியே உண்மையாக ஓப்பனாக பேசிடுறாங்க. இந்த மாதிரி வந்து என்னை போலீஸ் ஸ்டேஷன் கூப்பிட்டு போனாங்க, இந்த மாதிரி பண்ணாங்க, அதனால தான் நான் இந்த மாதிரி சிந்து வந்து உன் கூட படுத்து தூங்க விடல, அதனால தான் போய் ஸ்டோர் ரூமில் படுக்க சொன்னேன் எல்லாம் சொல்லிட்டாங்க. ஏற்கனவே தான் கம்ப்ளைண்ட் கொடுத்தது பைரவின்னு சொல்லிட்டு சிவாவுக்கு தெரியல. அதனால் அது மட்டும் இல்லாமல் வந்து ஏற்கனவே இந்த மனசு கஷ்டப்படக்கூடாது அப்படிங்கிறதுனால இப்போ காயத்ரி கல்யாணம் ஆனதுனால தான் இந்த ரூமை விட்டு கொடுத்தேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சிந்து பேசினாங்களா, அதெல்லாம் மனசுக்குள்ளார சிவா நினச்சி பார்க்குறாரு. இப்போ பார்த்தா மகா வந்து ரொம்ப கோவமாக இனிமேல் உன் கூட வந்து சிந்து படுத்து தூங்கக்கூடாது அப்படின்னு கட் அண்ட் ரைட்டாக சொல்லிட்டு போயிடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த சிந்துவோட விஷயத்துக்கு வந்து முழு காரணம் என்ன அப்படிங்கிறதையும் இப்போ வந்து இன்றைக்கான எபிசோடில் லாஸ்ட்லேயும் காட்டிடுறாங்க. எல்லாமே அடுத்தடுத்து அந்த விஷயம் எல்லாமே ஓப்பன் பண்ணிடுறாங்க. ஏன்னா இப்போ ஐஸ் உட்காந்துருக்காங்க. ஐஸுக்கிட்ட பார்த்தோம்னா அந்த ஏற்கனவே பேசின அவங்களோட லவர் இருக்காங்களா, அவங்க ஃபோனில் பேசுகிறாங்க. பேசும்போது இந்த மாதிரி வீட்டுக்கு வெளியில் வர சொல்கிறாங்க. இல்லைலாம் வர முடியாது, போன தடவை பிரச்சனை ஆனப்போ என்ன நடந்துச்சுன்னு சொல்லி எல்லாத்தையும் சொல்கிறாங்க. இதில் ஹைலைட்டான விஷயம் என்னென்னா அவங்க பேசுகிற எல்லாத்தையுமே சிவா கேட்டுடுறாரு. ஆக மொத்தத்தில் இதுக்கும் சிந்துக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைனோ கம்ப்ளைண்ட் கொடுத்ததும் பைரவி, ஆனால் இந்த மாதிரி சம்மந்தம் இல்லாமல் சிந்துவை போட்டு அடித்ததும் மகா, ஆனால் ஐசு தான் பண்ணது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஏற்கனவே தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு தெரியும். எல்லா பிரச்சனைக்கும் உண்டான எல்லா பதிலையும் இன்றைக்கான எபிசோடில் சும்மா ரொம்ப கிளியர் கட்டாக சொல்லிடுறாங்க. நாளைக்கான எபிசோடில் ஏற்கனவே நம்ம ப்ரொமோவில் பார்த்த மாதிரி சிந்து ஐசுவை கூட்டிகிட்டு வந்து இப்போ அன்னபூர்ணிக்கு முன்னாடி எல்லா உண்மையும் நிரூபிக்க போகிறாங்க. கதையை செம்ம ஃபாஸ்ட்டாக தான் கொண்டு போயிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத டவுட்டே இல்லை. பார்த்துட்டு என்ஜாய் பண்ணி உங்களோட ஃபீட்பேக்கை வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நிச்சயமாக எல்லா கமெண்ட்டுக்கும் நான் பதில் சொல்லுவேன். ஆனால் சுருக்கமாக சொல்கிறேன், அவ்வளோதான் அப்படிங்கிறது மட்டும்தான் நான் வெயிட் பண்ணுறேன். எப்போ சொல்கிறதுங்கிறது நான் சீக்கிரமாக சொல்லிடுறேன். இதை பற்றின உங்களோட கருத்து கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.